நாங்கள் நெடுந்தீவைச் சேர்ந்தவர்கள். எங்களுடைய மூதாதையர்களை பற்றி கூறுவதென்றால், நாங்கள் இந்தியாவில் சோழ நாடு, பாண்டிய நாடு சேர்ந்த பெரிய நாச்சியார் சிற்றம்பலவர் தம்பதிகள் வந்து நெடுந்தீவுக்கு இடம்பெயர்ந்து, பிறகு நாகப்பர் நாகமுத்து, அதுக்கு அவருக்கு மகனாக சின்ன தம்பி சின்ன தங்கம் மனம் முடித்து எங்களுடைய தந்தையார் கார்த்திகேசு அவர்கள் அவதரித்தார். கார்த்திகேசு அவர்கள் கமலாம்பி அவர்களை திருமணம் செய்து அதன் பலனாக நாங்கள் ஐவர் உருவானோம். அவர்களை ஐவரும் சேர்ந்து இந்த காரியத்தை நாங்கள் தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்தது ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகளை இப்போ ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எனது பெயர் புனிதவதி புண்ணியசிங்கம். நான் திருமதி கார்த்திகேசு கமலாம்பே தம்பதிகளின் மூத்த புதல்வி. போர்ச்சூழல் ஏற்பட்டு பெரிய தாக்கத்தினால் தொழில் இழந்து, உறவுகளை இழந்து, வீடு இழந்து நிற்கதியாக கொழும்புக்கு வந்தேன். கொழும்புக்கு வந்தபின் திருகோணமலையில் இடம்பெயர்ந்த ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதன் பிரகாரம் அங்கு சென்று சில காலம் சேவையாற்றிவிட்டு கனடாவுக்கு வந்து சேர்ந்தேன். இங்கு வந்தாலும் அந்த எங்கள் சிந்தனை எங்கள் நாட்டின் பக்கம்தான் இருந்தது. ஏதாவது செய்ய வேணுமென்றது எங்களோட ஒட்டுமொத்த எங்களோட குடும்பத்திலே ஒரு 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 நல்ல பண்பு. அது நான் மட்டும் வாழாமல், நான் என்று வாழாமல் எங்களோடு சேர்ந்த அனைத்து குடும்பங்கள் கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்யணும் என்றதும் எங்களுடைய எண்ணத்தில் ஊன்றிய உண்டு. அதன்படி இந்த தமிழ் சமூக மையத்துக்கு எங்கள் தந்தையார், அன்புக்குரிய தந்தையாரின் ஞாபகார்த்தமாக இந்த பணியை நிதியுதவியை செய்ய முன் வந்துள்ளோம். 2005 என்று நினைக்கின்றேன் அந்த தேர்தல் நடந்தது. அப்பொழுது மார்க்கன் தொகுதியில் அந்த தேர்தல் நடந்தது. அந்த தொகுதியில் தேர்தல் நடக்கின்ற போது எனது பிள்ளைகள் சிறியவர்கள் அவர்களை இணைந்து நான் அப்பொழுது சார்ந்திருந்த வன்னிச்சங்கத்துடன் இணைந்து பெருமெண்ணிக்கையானவர்கள் அவர்களை வெல்வதற்காக பிளேயர்ஸ்கள் போட்டு அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த நாங்கள். இப்படி நாங்கள் செய்த விருப்பம் என்னென்றால், தமிழ் ஒரு செம்மொழி, கல்தோன்றி முன்தோன்றா கோலத்திலே தோங்கிய மொழி என்று தமிழுக்கு பெருமை உண்டு. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு ஒரு நினைவு சின்னம், ஒரு ஆலயம் ஒன்று உருவாக வேண்டும் என்பதில் நாங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தோம். நாங்கள் அவர்களுக்கு வேலை செய்தது அவர்களது வாழ்வுக்காக அல்ல. தமிழென்ற அடையாளத்தை நிலைப்படுத்த எங்களால் முடிந்த விடயங்களை உதவி செய்து அப்போது அவர்களை அந்த நிலைக்கு எல்லோரும் இணைந்து உருவாக்கிறோம். அவர்களிடம் நாங்கள் கேட்டது எங்களுக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வேண்டும் என்று. அதன்படி அப்பொழுது மேயராக இருந்த ஜோன் கேரி அவர்கள் எங்களுக்கு லேண்டினை தந்திருந்தார். அதன் பிற்பாடு பலரின் முயற்சியினால் இன்றைக்கு 3 அரசாங்கங்களின் இணைவினால் எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இது இப்போ எங்களோட கையில் இருக்கிறது. இந்த கையில் இருக்கிற இந்த விஷயத்தை நாங்கள் நழுவ விடாமல் பாதுகாக்கிறது எங்களோட ஒருதற்ற கடமை. அதன் நிமித்தமும் எங்களுக்கு இருந்த இயல்பாக இருக்கின்ற விருப்பங்களுக்கு அமையவும் இங்கிருக்கின்ற 4 சகோதரர்களும் இணைந்து சிறு பங்களிப்பாக செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தில் நாங்கள் இந்த பங்களிப்பை செய்திருக்கின்றோம். இது பல்கி பெருகி எங்கள் தமிழ் சமூகம் சார்ந்து இது வளர வேண்டும். அப்பொழுது தான் இது முழுமை பெற வேண்டும். எந்த நிலையிலும் இந்த நிதி திருப்பி போகக்கூடாது என்பதில் நாங்கள் மிகுந்த அக்கறையாக இருக்கின்றோம். இங்கு தேர்தலில் நிற்பவர்கள் அநேகம் பேர் தமிழ் மக்களால் முதல் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே இந்த தேர்தல் நிற்பவர்கள் கூட அல்லது வெல்லுவர்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு தங்களாலான பணிகளை செய்ய வேண்டும். இது தமிழ் மக்களுடைய ஒரு ஏகோபித்த வேண்டுகோளாக கூட இருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் தமிழும் வன்னியும் ஒரு பார்வைக்காக இல்லாமல், ஒரு பங்காளிகளாக, சொல்லாடலாக இல்லாமல் ஒரு பங்காளிகளாக இருக்க நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து இந்த விடயத்தை செய்ய வேண்டும். எங்களுக்குள் ஒரு விடயத்தை எடுத்தல், அதை பற்றி ஆராய்தல், இறுதியாக குறை சொல்லி போட்டு ஒன்றும் செய்யாமல் போகிறத நாங்கள் பழகி இருக்கிறோம்.
அது எங்களோட ஜெனட்டிக்ஸால் வந்த விஷயம் இன்னும் தெரியல. இது ஒரு மிக கவலையான விடயம். குறை கூறுதலை விடுத்துட்டு செய்யக்கூடியதை செய்தண்டு போகிற விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஆழமாக இந்த எண்ணிக்கொண்டு இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த கனடாவிலே தமிழர்களுக்கு நல்ல முன்னுரிமை எல்லாம் கொடுத்து வருகிறார்கள். எங்கள் தமிழ் மக்கள் பல்தர உயர்வு பதவிகளில் வித்தர்களாக வாழ்வதை காணும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. அறிவியல், வணிகம், அரசியல், சமூகவியல் என்று முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த தை பொங்கல் திருநாளில் தை மரபு திங்களை நாங்கள் கொண்டாடுவதற்கு கனேடிய அரசு அங்கீகாரம் அளித்து நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இல்லையே என்ற ஏக்கம், ஒரு கனவு என் மனதில் இருந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு பின்னால் அடுத்த பரம்பரைக்கு எதை விட்டு செல்கின்றோம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. அந்த ஏக்கம், கனவெல்லாம் நனவாகும் இனிய தருணம் இது. இந்த இனிய தருணத்தில் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கோ உரிய பொது தமிழ் சமூக மையம் உரிமையானதல்ல. இது கனடா வாழும் அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு பொது உடைமையாகும். எனவே எல்லோரும் அறத்தமிழர்களாக எழுந்து முன்வாருங்கள். எல்லோரும் எழுந்து முன் வந்தால் இந்த அழகிய தங்கத் தேரை நாங்கள் இழுத்து செல்லலாம். இதனால் தமிழர்கள பல கலாச்சாரம் வளரும், அறிவு வளரும். தமிழ் வகுப்புகள், விசேட கலாச்சார கலை நிகழ்வுகள் எல்லாம் நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் என்று தான் இதனை சொல்ல வேண்டும். அதனாலேயே எங்கள் அன்பு தந்தையார் அவர் பொதுப்பணிகளிலும் தனது பணி போல ஈடுபாடாக செய்யும் ஒரு மாமனிதர் அவர். அவரின் கொள்கையை நாங்கள் 5 பிள்ளைகளும் கடைப்பிடிக்கின்றோம். அவரின் ஞாபகமாக ஒரு சிறுதொகை பணத்தை உதவுவதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் அடைகின்றோம். சுப்பிரமணியம் புண்ணியசிங்கம். நான் நெடுந்தீவ புறப்படமாக கொண்டவன். அது கல்வி கற்ற பின் தொழில் முயற்சியாக வன்னிக்கு விவசாயம் வியாபாரம் செய்து அதில் முன்னேற்றம் கண்டவன். பொது சேவையில் 100% ஆர்வம் கொண்டு அங்குள்ள சமூக நிலையம், பலமுக கூட்டுறவு சங்கம், கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம், கோயில் கட்டுவது, அப்படிப்பட்ட பல தொழில்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டு இருந்தேன். அதன் பின் இந்த யுத்தம் காரணமாக 97ஆம் ஆண்டு கொழும்புக்கு கொழும்பிலிருந்து இந்தியாவுக்கு சென்று பின்பு இங்கு கனடாவுக்கு வந்தேன். கனடாவுக்கு எனது வயதும் அப்பொழுது நல்ல உச்சக்கட்டத்தை ஏறிவிட்டது. அப்படி இருந்தும் எனது பெருமுயற்சியால் ஒரு 7-8 ஆண்டுகள் வேலை செய்தேன். வேலை செய்த பலன் எனக்கு கிடைத்தது. அப்படி இருக்கையில் இங்கும் சும்மா இருக்கவில்லை. அங்கிருக்கும் வறுமை கோட்டு கீழுள்ள குடும்பங்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு தமிழ் மையம் ஒன்று கட்டுவதற்காக எங்களிடம் உதவி கோரினார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு மறுப்பும் சொல்லாமல் தம்பி நவநீதன் அவர்களுக்கு ஒரு தொகை பணத்தை மாமாவின் பேரினாலே கொடுத்துவினோம். My name is Karthika. I was born and raised here. I was born in 92. I guess for me, if building community center would be kind of a better beneficial for our future generations and our generations, because our generations having children now and having going to different classes like everywhere. Like when we were kids, we used to go to school like TDSB for Tamil classes and like go to Ayyappan. I remember going to Ayyappan as kids to go to Tamil class, and like other in high school we go to Tamil classes too. If you have one center for everything, it'd be more beneficial for parents and kids. They don't have to go wandering around everywhere. I know my dad does a couple of things, and they built a community center in Sri Lanka and Malawi. I went there
last year. My first time going since they built it. It was nice community center. So they have all the kids coming there with all their parents and kids. They have like computer centers and they have all different classes there. So it'll be very beneficial for them to gather around and get information from their group of kids. They get to explore different atmospheres and different activities. So I have a niece now too. So I hope so she could benefit from that kind of exposure, because it's harder for kids to get everyone together in their own space, because kids don't go to activities or parties anymore or anything. It's hard to get them together. So this way, maybe hopefully this community center will build a trust and build a community with their own communities.